பிரபு ஹரி ராம் சே ஜெகநாத் பிரேமானந்த் क्या हुआ அப்படின்ற மாதிரி காட்சிகள் நிறைய இருக்குது இதில். தாத்தா வராரு கதரை விட போகிறாருன்னு அப்புறம் தெரியுது அது நம்மளுக்கு தான் சொல்லியிருக்காங்க போல இது நம்மளை கதரை விட்டுருக்காரு அப்படின்ட்டு. நீங்கள் ஏன்டா அழுவுறீங்க லூசு பசங்களா? நாங்கள் தானே அழுவணும். படம் பார்க்க வந்தோம் பார்த்தியா, நாங்கள் தானே தூக்க மாட்டேன். ஏன்டா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு 200 குத்து படம் பார்க்க வந்தோம். இப்படி ஏமாற்றி வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம யாரை குத்தணும்? இப்படி குத்துனா பரவாயில்ல, படம் பார்க்க வந்தவங்களை இப்படி குத்திட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த 2 விரலை வச்சு எல்லாரையும் குத்துறாருல, அதுக்கு நம்மளை குத்தி செத்துடலாமான்ற மாதிரி இருந்தது இந்த கதை பார்க்குறப்போ. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இது இந்தியன் 2ல அன்னியன் பார்ட் 2ன்னு தான் சொல்லணும். அதில் எப்படி பிரகாஷ் ராஜும் விவேக்கும் வருவாரோ அதே மாதிரி பாபி சினிமா விவேக் தான் வந்தாங்க. இப்போ அவர் எப்போவுமே பிரம்மாண்டமாக எடுப்பார், ஆனால் இந்த படத்தை ரொம்ப அபாண்டமாக எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். மனசு கஷ்டத்தோடு எல்லாருமே வந்தோம். லாகு பாட்டு வேறு பிகினி ட்ரெஸ்ஸை போட்டு அதுவும் கேவலமான விஷயங்கள்லாம் எடுக்கிறது வந்து இவ்வளோ வயசாகி இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி. ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறப்போ ஒரு பெண்ணை இவ்வளோ கவர்ச்சியெல்லாம் காட்டுறது கேவலமாக இருந்தது. அதையும் பண்ணார். மியூசிக்கு சுத்தமாக அந்த படத்துக்கு பலம் கொடுக்கவே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வரார் பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் முணுமுணுத்துது. அது கூட அனிருத்தால விட்டாச்சா, பாரதிய ஜனதாவில் ஒரு கிழமை ஆடுவான் பார்த்தீங்களா கொடி வச்சிங்கன்னா, அவனால் விட்டாச்சான்னு தெரியல. அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. அன்னியனில் வர கருட புராணம், இதில் வர்மகலை புராணம், இந்த 2 விரலை வச்சு எல்லாரையும் குத்துறாருல, அதுக்கு நம்மளை குத்தி செத்துடலாமான்ற மாதிரி இருந்தது இந்த கதை பார்க்குறப்போ. அது மட்டும் இல்லாமல் அதே ஊழல், இவங்க வர ஒரு கேரக்டரும் அழுவுது, தேம்பி அழுவுது, தூக்க மாட்டேங்குது. நீங்கள் ஏன்டா அழுவுறீங்க லூசு பசங்களா? நாங்கள் தானே அழுவணும். இந்த படம் பார்க்க வந்தோம் பார்த்தியா, நாங்கள் தானே தூக்க மாட்டேன். ஏன்டா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு. 5 பைசா திருனா தப்பா? 5 பேர் 5000 பேர் 5 பைசா திருனா தப்பா? அவங்களாம் குத்துனார்ல. 200 குத்து படம் பார்க்க வந்தோம். இப்படி ஏமாற்றி வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம யாரை குத்தணும்? இப்படி குத்துனா பரவாயில்ல, படம் பார்க்க வந்தவங்களை இப்படி குத்திட்டாருன்னு தான் சொல்லணும். அப்படி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது படம். தாத்தா வராரு கதரை விட போகிறாருன்னு அப்புறம் தெரியுது அது நம்மளுக்கு தான் சொல்லியிருக்காங்க போல இது நம்மளை கதரை விட்டுருக்காரு அப்படின்ட்டு. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் போகிறேன், டிசப்பாயின்மெண்ட்டாக. இந்தியன் 1க்கும் 2க்கும் என்னென்ன டிஃபரன்ஸு? இந்தியன் 1ல் நல்ல யங்காக இருக்கிற கமல் கிழவனாக நடிச்சிருப்பார். இதில் நல்ல கிழவனாக இருக்க கமல் இப்போ யங்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவரோட போர்ஷனை அவர் பக்காவே பண்ணிட்டார். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. மற்றபடி சங்கர் சார் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கெலாம் ரொம்ப நேரம் ஈடுகுத்து, அதாவது சித்தார்த்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு திருப்பதி மலைக்கு முட்டி போட்டே போனவங்க அப்படின்னு காட்டுறப்பயே எப்படியும் இந்த கேரக்டர் சாவடிக்க போகிறான் பாரு, எழுதி வச்சுக்கணும். கரெக்டாக அவன் என்னை பார்க்குறான் பக்கத்தில். எப்படி நான் சொன்னேன், இவர் படம் எவ்வளோ பார்த்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே பழைய கதை, அதே பழைய மீன் குழம்பு. சரி சாப்பிட்லான்ட்டு இன்ட்ரோவில் வந்தால் போண்டா, அதுவும் சரி கிடையாது. அந்த சம்சா அழுவி போய் அந்த என்னது உருளைக்கிழங்கு அதை அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டோம். சரி அதுலாம் சரியில்லை. ஒருத்தவங்க கூட சூப்பர் எப்பு அப்படின்னு கை தட்டவே இல்லை. ஒன்றா ஏய் என்னது பசங்க சொல்லலை. ஏய் கிருஷ்ணா ஹரிராம் எதோ சொல்லலை. என்ன இல்லை ஹரியில் வேறு எதோ சொல்லுவாங்களே. பிரபு ஹரி ராம் சே ஜெகநாத் பிரேமானந்த் क्या हुआ அப்படின்ற மாதிரி காட்சிகள் நிறைய இருக்குது இதில். கஷ்டமாக தான் இருந்தது. என்னன்னாலும் தமிழனாக பிறந்துட்டோம். அவர் எல்லாத்தையும் சுற்றி வந்து அடிக்கிறதுன்ட்டு. இவ்வளோ நெகட்டிவ் சொன்னீங்களா, படத்தில் பாசிட்டிவ் எதுவுமே இல்லையாண்ணா? பாசிட்டிவ்னா என்ன இருக்குது போப்பா, அது தேனாலும் கிடைக்காது. அதாவது நான் கொஞ்சம் ஒரு ப்ரீடில் என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டு சரி இனிமேல் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். கமல் சார் சொல்கிறாரு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அட சரி உள்ளே வந்துட்டேன். அந்த மாதிரிலாம் நடந்தது. சரி அவருக்கு மரியாதை கொடுத்து மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். அவங்களுக்கு சொல்கிறாரா இல்லை நம்மளுக்கு சொல்கிறாரா, இந்த மாதிரி டைலாக்ஸுலாம் ரொம்ப காமெடியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த மியூசிக்கு கேவலமான மியூசிக். இந்த அதர் ஆர்டிஸ்ட்லாம் அடிச்சிருக்காங்களா, ஜெகன், சித்தார்த்த, குல்பிரீத் சிங், இவங்களாம் பெர்ஃபார்மன்ஸ் இவரை கூட விட்டுருவேன். யார் கமல் அண்ணனை கூட இவனுங்களை தொர்த்தி அடிக்கணும். ஏன்னா இவனுக்கு ஒரு அம்மா அப்பா அவங்க அப்பா மோசமானவர், அவரை பூச்சி குத்துருவாங்க. இவங்க அப்பா மோசமானவர், அவரை பூச்சி குத்துருவாங்க. இவங்க அண்ணன் மோசமானவர், இவனை பூச்சி குத்துரு. இதெல்லாம் ஏற்கனவே இவர் எடுத்த படத்தில் தான் பார்த்து நான் வளர்ந்தவன். ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கதையை மறுபடியும் எவ்வளோ புதுசாக பண்ணோம். டிஜிட்டல் சிஜிலாம் இவர் நிறைய பண்ணுவார்ல, ஒன்றுமே பண்ணலப்பா. ஆனால் அதுக்கு 15,000 கோடி, 150 கோடி. இப்போ சாரி அது 15 கோடி, இது 250 கோடி. இதுக்கு 5 கோடியில் நம்ம இவர் எடுத்துருக்காரு பாருங்க, பார்த்திபன். நம்பி போகலாம், வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கு தான் போகலான்னு இருக்கிறேன். படத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சீனும் ரொம்ப போட்டு ஜவ்வாக இழுத்துருக்காங்க, ரொம்ப போர் அடிக்குது நிறையா சீன். ஆமாம் அவர் உட்கார்றப்ப என்ன பண்ணியிருக்காரு, பபுள் கம் போட்டு உக்காந்துருப்பார் பழகுது. நம்ம படத்தை பார்க்குறோம்ல, நம்ம வாயில் முட்டை வருது.
அந்த மாதிரி இருக்கு. அடப்பாங்களா சத்தியமா எப்பவுமே ஒரு பெரிய டேரக்டர் பார்ட் 2 எடுக்கிறான்னா அவங்ககிட்ட மசாலா தீர்ந்து போச்சு அர்த்தம். பழைய மசாலா எடுத்து போட்டு அரைச்சி இப்படி பரட்டி போட்டு திருப்பி எடுப்பாங்களா. ஆனால் சட்டன் ப்ரீடிங் மேலே தூங்கிட்டுக்கிறார் சங்கர் சேரு. அன்னியன் பார்ட் 2 மாறி போச்சு. அதுதான் அன்னியன் 2 மாறிடுச்சு. அம்பிலாம் வராரா படத்துல? அம்பிலாம் வரல, சில தம்பி தான் வரானுங்க.